உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஒரு புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபையாக நீர் கூட்டி கொடுத்த அன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஐயா, அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த தேவ செய்தி யார் யார் வீடுகளிலெல்லாம் தொனிக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் தேவ பிரசன்னமும் தேவ ஆளுகையும் ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலும் கடந்து வர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே தேவையின் நடுவிலே உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் எப்பேற்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கும்போது பரலோகத்தின் தேவனானவர் இறங்கி ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்வீராக. எப்படி யாக்கோபுக்கு நீர் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே அவரை கைவிடாதபடி அவரை நடத்தின ஆண்டவர், முடிவு பரியந்தம் அவரை உயர்த்தின ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகத்துவத்தை நீர் செய்ய போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் பேசும் ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அதின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தார். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே யாக்கோபை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம் எல்லாரும் எப்படி அழைக்கப்படுகிறோம்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கலாம், ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே தேர்தல் நடந்து முடிந்தது. எத்தனை விதமான வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுகிறார்கள்? அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றினார்களா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அது கேள்விக்குறிதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிறவர். அதனால்தான் அவர் யாக்கோபை பார்த்து இப்படியாய் சொன்னார்: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? முதலாவதாக இங்கே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையை மையமாய் வைத்து நாம் பார்ப்போமானால் இங்கே ஆண்டவரை இவர் வனாந்தரத்திலே தரிசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் இவரை சந்திக்கிறார். இல்ல சந்திக்கிற வேளையிலே ஆண்டவர் இவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் இவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் கீழ்ப்படிந்து தன் சகோதரனுக்கு பயந்தபடியினால் இவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போவதற்காக அவர் கடந்து வருகிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி கடந்து வருகிற வேளையிலே வனாந்தரமான ஒரு இடத்திலே ஒன்றுமில்லை. அவருடைய கையிலே வேதம் சொல்கிறது ஒரு கோலோடு கடந்து போன ஒரு மனிதன். அங்கே அந்த வனாந்தரத்திலே அந்த கல்லை தலைக்கு கீழாய் வைத்து அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அல்லது யாக்கோபை போல கலங்கிய உள்ளத்தோடு எங்கே போகிறோம், யாரிடத்தில் போகிறோம், போகிற இடத்திலே தன்னுடைய மாமன் தன்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்கிற பலவிதமான அங்கலாய்ப்புகளின் மத்தியிலே இவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வனாந்தரமான இடத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே வெறும் தன்னுடைய சரீர பலத்தோடு அந்த ராத்திரியிலே அவர் தங்கி கொண்டிருக்கிறதை இங்கே வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணுகிறது? இறங்குகிறது. ஒரு ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டு தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்க அதன் மேலே ஆண்டவர் நின்று அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட
சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களோடு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் எப்படியாய் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த உலகம் முடிந்து போகலாம், இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகலாம், ஆனால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இம்மானுவேலராய், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய், நமக்குள்ளே உலாவி நமக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ஆண்டவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க யாக்கோபை பாருங்கள், ஆண்டவரை அவர் தரிசித்தவர் இப்படியாய் அவர் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? அறிகிறவர்களாய் நம்முடைய வீட்டிலே அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என்னுடைய பயணங்களிலே இருக்கிறார், என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கடந்து போகிறேனோ, ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் முதலாவது விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படி விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அகல எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அங்கே யாக்கோபு எண்ணாதபடி அவர் அங்கே என்ன பண்ணுகிறார்? விசுவாசித்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்தவர் அங்கே இரண்டாவது அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கு என்ன தேவை என்பதை என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் அறிக்கையிட்டு அவர் ஜெபிக்கிறார். எனக்கு உண்ண உணவும் என்ன பண்ணுங்க, எனக்கு உடுக்க உடையும் தந்து என்ன பண்ணுங்க, என்னை ஆதரித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தேவைகள் நடுவிலே இல்ல பலவிதமான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லையா? நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்ல, சமாதானம், சந்தோஷம், வியாதியற்ற சூழ்நிலை, சரீரத்திலே சுகம், இப்படி அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. என்ன தேவையானாலும் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறவர்களாய், விசுவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நாம் முதலாவது நம்முடைய தேவைகளுக்காக அவரை விசுவாசித்து நாம ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி ஜெபித்ததோடு மாத்திரமல்ல, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அப்படியே அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி சும்மா இருக்கவில்லை. அவர் இரவும் பகலும் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு சென்று என்ன பண்ணுகிறார்? அவர் கடினமாய் உழைக்கிறார். கடினமாய் உழைத்ததின் பலனாய் அவருக்கு ஆடுகள், மாடுகள் இல்ல திரளான செல்வங்களை அங்கே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடத்தக்கதாக, நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகத்தக்கதாக நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் உழைக்கிறவர்களாக, நம்முடைய சரீரத்திலே நம்மை உழைத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இங்கே ஒரு சமாதானத்தை, அல்லது இங்கே ஒரு ஆண்டோடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணுகிறார்? அவர் சமாதானத்தை தேடுகிறதை அல்லது ஒரு ஒப்புரவாகுதலை தேடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் தன் சகோதரனுடைய பகையினால் அவனுக்கு பயந்துதான் என்ன பண்ணுகிறார்? அங்கே ஓடி போகிறார். அப்ப வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர் இரண்டாவது அங்கே என்ன கேட்கிறார்? சமாதானம். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய வீட்டிலே நடக்கிற காரியங்கள், நம்முடைய வேலை செய்யும் ஸ்தலத்திலே நடக்கிற காரியங்கள், அல்லது நம்முடைய தொழில் நடக்கிற இடங்களிலே நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நிறைய நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம்? சமாதானத்தை இழந்து காணப்படுகிறோம். ஆனால் இங்கே அவர் கேட்கிறார், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர் எதை வாஞ்சிக்கிறார்? சமாதானத்தை வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே, நான் மீண்டும் இந்த இடத்துக்கு சமாதானத்தோடு
திரும்பி வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அங்கே அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அங்கே ஏசாவோடு ஒப்புரவாக அவர் என்ன பண்ணுகிறார், எல்லா ஆயத்தங்களையும் செய்து தன் சகோதரனை பார்த்த பொழுது அவருக்கு முன்பதாக 7 தரம் கீழே விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரை வணங்கி அங்கே ஒப்புரவாகிறதுக்காக அவர் ஆயத்தமாகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இவருடைய வாஞ்சை எல்லாம் எப்படி இருந்தது? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் எனக்கு சமாதானத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் கடைசியாக அவர் என்ன பண்ணுகிறார், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் சமாதானத்தை கட்டளையிட்டு அவருக்கு உண்டான பொருத்தனைகளை நாம் செலுத்தி ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆலயத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, கேளாத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்து இன்றைக்கும் யாக்கோபின் சந்ததியை குறித்து நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் யாக்கோபின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் யாக்கோபின் மூலமாய் அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவரை விசுவாசிப்போம், அவருடைய சன்னிதானத்திலே ஜெபிப்போம், அவர் விரும்புகிறபடி வாழ்வோம், அவர் கொடுக்கிற அந்த அழிவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். அவர் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குறித்து அவர் கைவிடாத தேவன் பேசக்கூடிய வார்த்தை கொண்டு பகலக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தால் 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு நமது ரகசியத்தை வெளிக்கட்டாங்க. அழுக்கு குட்டையெல்லாம் நல்ல குட்டையாக மாற்றப்படுகிற ஆண்டவர். அநேகருக்குடைய உள்ளம் அழுக்கு குட்டையை நல்ல குட்டை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அழுக்கு குட்டையை நல்ல குட்டையாக மாற்றுவார். உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமானால் ஒரு 7 நாள் வீட்டுக்காக குடும்பத்துக்காக உபவாசப்படி ஜெபம் பண்ணுங்க. வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படாது. ஆண்டவருடைய வருகைக்குள்ள அடையாளம் உலகம் முழு நடக்க போது பார்த்துக்கிடுங்க. இயேசுவின் ரத்தம் உலகம் முழு தரிக்கப்பட்டாச்சு. இது மகிமை காண்பிங்க. அது எந்த கதவெல்லாம் இந்த ஊழியக்காரர் திறக்குமோ எல்லா கதவும் திறக்கும். இயேசுடைய வருகைக்குள்ள அடையாளமும் நடக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தல்லபடி தேவன் உதவி செய்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தீலடை வேண்டாம். 90 நாட்களுக்குள்ளே உலகத்தில் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இது கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்படியெல்லாம் ஆத்மம் நடக்குமா, இப்படியெல்லாம் மாற்றம் வருமா நினைக்கலாம். மாற்றம் எல்லா வெற்றிலும் அதனுடைய கிருபை இறக்க இருக்கும். ஒரு கஷ்டம் இருக்காது. இறந்து போனவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்களா? சித்தமானவர்களை கத்த உயிர் எழுப்புவார். அவிசுவாசமாக இருக்க வேண்டாம், விசுவாசத்தோடு இருக்க. ஒரு வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு பகுதி கஷ்டம், இதை பார்ப்பீங்க. பறக்கம் தட்டி சென்னையில் கொஞ்ச நாள் பறக்கும், அதே பாருங்க. இயேசுக்கு வரைக்குள்ள அடையாளம் ஆண்டவர் சித்தம் உலகத்தை நிறைவேறும். யாருக்கெல்லாம் ஆசீர்வாத குறைவு இருக்கோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், குறைவு இருக்காது, நிறைவாக இருப்பீங்க. 3 அற்புதம். ஒரு வீட்டுக்கு செய்ய ஒரு மகனுக்கு திருமணம் நடக்குன்னு கவலைப்படுறாங்க. குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும், அழுதே தேரும். ஒரு மகளுக்கு வயிற்றுக்குள்ளே பூச்சி இருக்கனால வேறு வீங்கி இருக்குது, அந்த பூச்சி ஆண்டு வெளிக்கொண்டு வந்து அதை நீக்குவார். எல்லா அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்நிகழ்ச்சியை பார்க்கறது ஆசைப்பாராக. நீங்கள் நிகழ்ச்சி பார்த்த ஒரு இந்த ஊழியத்துக்கு செபத்திலே தாங்கும்படி அன்பாய் பற்ற கேள்கிறேன். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர்
அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.